வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 1.5 மீட்டரில் வந்து செமையாக ஒரு டாப் தைக்க போகிறோம். குட்டி டாப். இது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். இது பூனம் மெட்டீரியல் தான். மிஷின்லேயே போட்டு கட் பண்ணிடலாம். உயரம் வந்து 14 இன்ச் வைக்கிறேன். அதில் வந்து 13.5 இன்ச் தான் இருக்குது. நான் 14 இன்ச் எடுத்து வைக்கிறேன். இது வந்து 4ஆம் அடித்து போட்டிருக்கேன். சென்டரில் கட் பண்ணிவிட்டு லைனிங் வந்து 4ஆம் அடித்து போட்டிருக்கேன். சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு. ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு. ஏன்னா நம்ம போட் நெக்குன்றதுனால நமக்கு வந்து அகலம் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. லைட்டாக மட்டும் நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். இப்படி வச்சு பாருங்கள். ஆம்கோல் சரியாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா வளைவாக கட் பண்ணிடுங்க. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்துக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணுங்கள். சுற்றளவு வந்து 10 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பூனம் மெட்டீரியலோடு சேர்ந்தது தான். சாரீ கிளாத் மாதிரி தான். இது லைன் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கலாம். நமக்கு இதுவே வந்து சுற்றளவு சரியாக வரும். நேர்வாக்கில் போட்டாவே நெக்கு கட் பண்ணிடலாம். நான் 2 இன்ச் வைக்கிறேன். இது பின்னாடி கழுத்து. இப்போ கட் பண்ணிடுங்க. இப்போ முன்னாடி கழுத்து கட் பண்ணலாம். மொத்த உயரம் 4 இன்ச் வச்சுக்கோங்க. மேலே இருக்க நெக்குக்கு 4 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கலாம். அகலமும் 4 இன்ச்சு, உயரமும் 4 இன்ச்சு. கீழே வந்து சும்மா ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கோபுரமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக வராமல் பார்த்துக்கோங்க. அது வந்து லைட்டாக அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே கட் பண்ணலாம். இந்த மாதிரி விட்டுட்டு மேலே விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 2 கிளாத்து கொடுக்குறேன். டபுள் லைனிங் கொடுக்குறேன். ஏன்னா வந்து பூனம் கிளாத்துன்றதுனால நமக்கு கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும். அதனால டபுள் கிளாத் கொடுக்குறேன். ஏன்னா காட்டன்னா சிங்கிளாக கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் லைனிங் வச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபுல் வாயில், ஒன்று வந்து சன்கிரேப் இருக்கு இல்லையா, அது. ஃபுல்லாகவே லைனிங் வச்சாச்சு. இது மேலே இருக்க நெக்கை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். ஆம்கோல் எல்லாமே ஒரே அளவாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைட்லலாம் கரெக்டான அளவில் கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத்து சரியான அளவில் வச்சு கட் பண்ணிவிட்டு 14 இன்ச்சு உயரம் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து பின் கழுத்து போட்டு அப்படியே அடித்து திருப்பிடலாம். நல்லா எட்ஜில் வச்சு தையல் போடுங்க. லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது.
இப்போ ஃபுல்லாக லைனிங் வச்சு சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2வது தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 தையல் போட்டாச்சு. இப்போ முன்பக்கம் வச்சிடலாம். பொறுமையாக தைங்க. கீழே இருக்கிற ரவுண்டு வந்து நம்ம கரெக்டான அளவில் தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே திருப்பி ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ வந்து கழுத்தை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற ரவுண்டு ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் அங்கங்கே கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம திருப்பி தைச்சாலும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். ஃபுல்லாக அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம வந்து எட்ஜிலே அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து ராமர் க்ரீன் வந்து நமக்கு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலரில் நம்ம பைப்பிங் பண்ணுறோம். வேறு எந்த கலர் கொடுக்கல. ஏன்னா இதுக்கு பேண்ட் வந்து பிளாக்கு ப்ளூ எது வேணாலும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃபுல்லாகவே அங்கனங்கன்னா இந்த வளைவு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு 2வது தையல் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோப் வச்சு ஒரு பட்டன் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம போடும்போது செய்யும்போது கழட்டிட்டும் போட்டுக்கலாம், இல்லை தனியாகவும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நான் சும்மா ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சிடலாம். சின்னதாகவும் வைக்கலாம், பெருசாகவும் வைக்கலாம். நம்மளுடைய விருப்பம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கையோடு வச்சு தைச்சி விட்டு வேலையை முடிச்சு விட்டுறலாம். இதை அப்படியே மாட்டி விட்டுறலாம். வேணும்னா கழட்டிட்டு போட்டுக்கலாம், கழட்டிட்டு தலைவலி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். செமையாக இருக்குது பாருங்கள். சன்னமாக உருட்டி தைங்க. சன்னமாக கொடுங்க, ரொம்ப பட்டையாக வேணாம், நல்லா இருக்காது. இப்போ கீழ் உயரம் பார்க்கலாம். 4 இன்ச்சு மேலே ஏற்றி கீழே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 18 இன்ச்சு இருக்குது.
எக்ஸ்ட்ராவே இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கைக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ளதை இப்படி 2ஆக கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வளைவு கொடுத்துடலாம். அதாவது வந்து ஒரு 1.5 இன்ச் கீழே இறக்கி அப்படியே இப்படி வளைவு கொடுத்து நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கைக்கு மடித்து போட்டிருக்கேன். கை வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் வைக்கிறேன், 19 இன்ச் வைக்கிறேன். ஒம்பது இன்ச் அகலம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வரைஞ்சி ஆம்கோல் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வச்சு பாருங்கள். நமக்கு சரியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ கையை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதாவது அடையாளப்படுத்திட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். கையை வந்து அடையாளப்படுத்திட்டு கீழே வந்து கொஞ்சமாக ஃப்ளிட்ஸு கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத் அப்புறம் வச்சுக்கலாம். இதை வச்சு கொஞ்சம் 1.5 இன்ச்சு விட்டுட்டு தள்ளி தள்ளி குட்டி குட்டியாக உங்களால் எவ்வளோ தள்ளி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கொடுத்துட்டு வாங்க. தைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் லைனிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வாங்க. சென்டர் அடையாளப்படுத்திருக்கோம்ல அது வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் அதே மாதிரி இங்கிட்டும் வச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து தைச்சிடலாம். லைனிங் கிளாத்துக்கு அது மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்தாவே போதும். இப்போ அப்படியே லைனிங் கிளாத்து கீழே இழுத்து விட்டு மெயின் கிளாத்தும் நல்லா இழுத்து விட்டு அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் நல்லா சரி பண்ணி அமுக்கு தையல் போட்டுருங்க. அது எல்லாமே சென்டரில் போயிடும் அந்த பிசுறு எல்லாமே. இப்போ கைக்கு பார்டர் கொடுத்துடலாம். சின்ன சின்னதாக கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளிட்ஸு வச்சு விட்ருக்கேன், கீழே கைக்கு மட்டும், மேலே வைக்கல.
ஒரு டிசைனுக்காக வச்சுருக்கேன். அப்படியே மேலே மடித்து நம்ம வந்து ஒரு 2 தையல் போட்டுடலாம். இப்போ கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு சைடில் உள்ள பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒல்லியாக இருக்க பொண்ணுங்கன்னா 1.5 மீட்டர் தாராளமாக போதும். பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள், செமையாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு கையும் நல்லா கீழே வரைக்கும் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கானன்றதை சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.